ஸ்டாக் மார்க்கெட்டில் அதிகமாக அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி ஸ்கேம்ஸ்லாம் மாட்டக்கூடியது 2 ஏஜ் கேட்டகரி உள்ள பீப்புள் தான். ஒன்று 20லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்க வெரி அர்லி இன்வெஸ்டர்ஸ், இன்னொருத்தர் 60லேருந்து 65 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய லேட் இன்வெஸ்டர்ஸ். லேட் ஏஜஸில் இருக்கவங்க சில ஸ்கேம்ஸில் மாட்டுறாங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் 20-25 வயசுக்குள்ளே இருக்க நிறைய பேர் டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், கூகுள், அமேசான் மாதிரியான ரெப்யூட்டட் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸாக இருக்காங்க. இவங்க எல்லாருமே கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் ஸ்கேம்ஸ்லையும் மார்க்கெட்டிங் ஸ்கேம்ஸ்லையும் தனக்கு பதிலாக இன்னொருத்தர் ட்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பிஹாஃப் ஆஃப் ஸ்கேம்ஸ்லையும் தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இது இப்போ லாஸ்ட் 4 இயர்ஸாக நிறைய இன்சிடென்ட்ஸ் ரிமார்க் பண்ணியிருக்காங்க. அர்லி இன்வெஸ்டிங் தப்பில்லை, ஆனால் நீங்களே அதை லேர்ன் பண்ணி 100-200ன்னு ஆரம்பித்து 1000-2000 தான் போகணும். அப்படி போனால் மட்டும்தான் உங்களோட ரிஸ்க் அப்படைட் என்னன்றதே உங்களுக்கு தெரியும். டெலகிராமில் சொல்கிறான், வாட்ஸ்அப்பில் சொல்கிறான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்கேம்ஸில் மாட்டாதீங்க. இதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதை நான் சொல்லணும் அப்படின்னா கமெண்ட்டில் எஸ்ன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.